ஒரு நல்ல நான்வெஜ் விருந்தோட தான் இன்றைக்கி நான் உங்கள் வீடியோவில் சந்திக்கவே போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம அண்ணன் வீட்டில் தான், அதாவது பக்கத்து வீடே தான். ஸோ அங்கே வந்து முப்பூசை வச்சுருந்தாங்க. அங்கே கடை இருந்ததுனால நான் அங்கே போயிட்டேன். அங்கே வந்து பங்கனப்பள்ளி மரம் அவங்க நிறைய வச்சுருக்காங்க. அதுலேருந்து ஒரு காயை போனோடனே பறித்து உப்பு மிளகாத்தூள்லாம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு பறித்து அடித்து நாக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். விருந்து வந்து மதியம் தான். அதுக்கு முன்னாடி சைடிஸே இதை உள்ளத்தில் வந்து தள்ளியாச்சு. முப்பூசைனா ஆடு, கோழி, பன்றி இது 3மே விருந்தாக போடுவாங்க. அதுக்காக தான் அங்கே கிளம்பி போயாச்சு. பிரியாணிக்கு தாளிச்சு விட்டுருக்கப்பயே வந்து அந்த சுட்டு தான் சாமி கும்பிடுவாங்க. அந்த ஈரல் எல்லாத்தையும் சுட்டு தான் சாமி கும்பிடுவாங்க. கோழி ஈரல் சுட்டு வந்து கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட், அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பார்த்து வச்சுக்கிறாங்க அங்கேயே நின்று சமைக்கிறதுக்கு. ஸ்டேட்டஸ் இல்லை, யூடியூப்ல. நடுவுலேயே நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு நம்மளை தக்காளி சோறு செய்ய அனுப்பிட்டாங்க. அதையும் நம்ம கை வந்த கலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செய்ய போயிட்டேன். நடுவுலேயே குடல் தண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அதையும் அடித்து நான் அவுட் பண்ணிட்டேன். பிரியாணி ஒரு பக்கம் வர ரெடி ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல விருந்து தான். முடக்குன்னு பேசாத. வீடியோ எடுக்கிறாங்க. வேற தண்ணினா என்ன கடகடன் போட்டிருப்பாங்கண்ணா. எல்லாருக்கும் வந்து சேர மாட்டேங்குது. உங்க மேல அதிக பாசம் இருக்கு. தயிர் மட்டும் ஊட்டிட்டு போகுது. சும்மா 2 தண்ணியே வச்சு எல்லாமே சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
இங்கே சாப்பிட மாட்டாங்க. முன்னைகளுக்கு இன்னும் ஃபைனலாக விருந்தை நல்லா வெளுத்து கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்கேன். செம்ம விருந்து ஃபுல் கட்டு கட்டியாச்சு. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை பண்ணுங்கள்.